சென்னையில் சொகுசு கார் மோதி கூலி தொழிலாளி உயிரிழந்தார். குடிபோதையில் காரை ஓட்டிய பிரபல தொழிலதிபரின் மகள் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிகாலை 4:30 மணி. திருவான்மியூர் பிடிகே நகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முனுசாமி அன்றாட வேலைக்கு செல்லும் நேரம். வழக்கம் போல் இன்றும் அதே நேரத்தில் பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள SRP டூல் சிக்னல் அருகே வேலைக்கு செல்ல காத்திருந்துள்ளார். தன்னுடைய 2 பிள்ளைகளை படிக்க வைத்து பெரியாளாக்கிவிட வேண்டும் என்ற ஆசை கனவுகளுடன் இருந்த முனுசாமிக்கு எமனாய் வந்தது அந்த விலையுயர்ந்த சொகுசு கார். 140 கிலோமீட்டர் வேகத்தில் மின்னலாய் பறந்து வந்த அந்த வாகனம் நொடி பொழுதில் முனுசாமி மீது மோதியது. சாலையில் 15 அடி உயரத்திற்கு தூக்கி வீசப்பட்ட முனுசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னையில் பிரபல தொழிலதிபரின் மகளாக 25 வயது மதிக்கத்தக்க ஐஸ்வர்யா என்பவர் தனது 2 தோழிகளுடன் குடிபோதையில் ஓட்டி வந்த கார் முனுசாமியின் உயிரை பறித்தது. அன்றாட கூலி வேலை செய்து தனது குடும்பத்தினரை காப்பாற்றி வந்த முனுசாமியின் குடும்பம் இன்று நிர்கதியாக நிற்கிறது. என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துப்பாரு. என் பிள்ளைங்களை ஒரு சொல்ல மாட்டாரு, ஒரு அடி அடிக்க மாட்டாரு. ராஜா மாதிரி தான் என் பிள்ளைங்கள பார்த்துக்கினாரு. என் பிள்ளை யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாருப்பா. தெருவில் நடக்கிறது கூட தெரியாதுப்பா, இருக்கிறாரு கூட தெரியாதே. முனுசாமிக்கு 11ஆம் வகுப்பு படிக்கும் கார்த்திக் என்ற மகனும் 6ஆம் வகுப்பு படிக்கும் திவ்யா என்ற மகளும் உள்ளனர். தனது கணவரின் தினசரி வருமானத்தை வைத்தே குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளார் முனுசாமியின் மனைவி கோவிந்தம்மாள். குடிபோதையில் தொழிலதிபரின் மகள் ஐஸ்வர்யா செய்த தவறுக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வியும் எழுகிறது. பணக்கார வீட்டு பசங்க சரி, சில பேர் தெரிஞ்சும் தெரியாமல் எவ்வளோ பிரச்சனை வருது. இவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, இவங்க பணக்கார வீட்டு பசங்க அடிச்சிட்டாங்க போயிட்டாங்க. அதனால் அரசாங்கம் ஸ்டெப் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா எதுவுமே தெரியல. அதனால் இப்போ அவங்க கஷ்டப்படுற குடும்பத்துக்கு எதனா ஒன்று பண்ணியாகணும். அவங்களும் தப்பு பண்ணவங்களும் எதனா ஒரு பனிஷ்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுத்தா சமுதாயத்துக்கு இவங்க கரெக்டாக இருக்கிற மாதிரி அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் வரவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குடிபோதையில் விபத்தை ஏற்படுத்திய ஐஸ்வர்யாவை கிண்டி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொருளாதார சிக்கலுக்கு தள்ளப்பட்டுள்ள முனுசாமியின் குடும்பம் அரசு உதவியை நோக்கி உள்ளது. மதுப்பழக்கத்திற்கு ஆளாகி உடல்நலம் குன்றி ஏற்படும் உயிரிழப்புகளை விட மதுப்பழக்கத்திற்கு ஆளானவர்கள் ஏற்படுத்தும் உயிரிழப்புகளுக்கு வலி சற்று அதிகமாகவே உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கத்தினுடன் ஸ்டாலின்.